இன்னும் உடைகிறோம், நாங்கள் இன்னும் உடைகிறோம். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறோம். உயவனே நீர் எங்களை தொடனுமே, உங்க கரம் தினம் எங்கள் மேல் படனமே. உயவனே இயேசுவே எங்களை தொடனுமே, உங்க கரம் தினம் எங்கள் மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டோமே, அவர்களால் மதிக்கப்பட்டோமே, அவர்களால் மிதிக்கப்பட்டோமே, அவர்களால் மதிக்கப்பட்டோமே. இன்னும் உடைகிறோம், நாங்கள் இன்னும் உடைகிறோம். உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறோம். இயேசு எங்களை வணையும் போது பல முறை கெட்டு போனும், இயேசு கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனும். இயேசு எங்களை வணையும் போது பல முறை கெட்டு போனும், உங்க கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனும். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறோம், நாங்கள் இன்னும் உடைகிறோம். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறோம். உலகத்தின் பார்வையில் நாங்கள் அழுக்காக இருந்தோம் ஐயா, உங்க பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தோம் ஐயா. உலகத்தின் பார்வையில் நாங்கள் அழுக்காக இருந்தோம் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தோம் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று தூக்கி கொண்டீரே. இன்னும் உடைகிறோம், நாங்கள் இன்னும் உடைகிறோம். உங்க கரத்தில் இருக்கவே நாங்கள் ஆசைப்படுகிறோம். இன்னும் உடைகிறோம், இன்னும் உடைகிறோம். உங்க கரத்தில் இருக்கவே நாங்கள் ஆசைப்படுகிறோம். சங்கீதம் சங்கீதம் 63 வாசிப்போம். தேவனே, நீர் எங்களுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறோம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே எங்கள் ஆத்மா உங்கள் மேல் தாகமாக இருக்கின்றது. எங்கள் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கின்றது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டோம். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. எங்கள் உதடுகள் உம்மை துதிக்கும். எங்கள் ஜீவனுள்ள மட்டும் நாங்கள் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்போம். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எங்கள் ஆத்மா திருப்தியாகும். எங்கள் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். எங்கள் படுக்கையின் மேல் நாங்கள் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறோம். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் எழிலில் களி கூறுகின்றோம். எங்கள் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கின்றது. உமது வலதுகரம் என்னை தாங்குகின்றது. என் பிராணனை அழிக்க தேடுகின்றவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகின்றவர்களின் வாய் அடைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. முதல் வழி நித்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துளைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் ஜீவன். நல்வாழ்வனாக வந்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மைப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார்.
நிறம் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார். உன்னதத்தில் அமர்ந்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வை எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், என் சாபங்கள் யாவும் தொலைத்தார், கல்வாரி மீது இழுத்தார், தன்னுயிரும் சிந்தி மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். அல்லேலூயா. இயேசு இன்னொன்று இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களை நேசித்து வழி நடத்தி பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தனது நல்ல நாளுக்காக நிறுத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சூழ்ந்து கொள்வதற்காக மக்கள் செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு அப்பா சோத்திரிக்கிறோம். தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். தந்த புதிய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, போன மாதத்தின் 28ஆம் நாளைக்கான தேவனை கிருபை புரிந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா சோதரிக்கிறோம். கர்த்தாவே, அந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் நிற்பதற்கு சுத்த கிருபை, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய நாமங்களை நீர் எங்கள் வெற்றியிலே நீர் வரைந்து வைத்திருக்கும் கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை கொண்டு நாங்கள் இடத்தை ஜெபிப்பதினாலே அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபங்களுக்கு பதில் தருகிறேன் தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏனென்றால் ஆண்டவரே தாவீது சங்கீதத்தை ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று உம்மை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, ஆமாண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன் நீர். ஆண்டவரே, ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளாத தேவன் நீர். ஆண்டவரே, அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா முதலாவது தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்பா சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அல்லேலூயா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்தின் எங்களை மட்டுமாக இத்தனை வருடங்களாக நீர் வைத்து பாதுகாத்து வரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்களையும் பிரபுக்களையும் ஆண்டவரே எல்லாரையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய போக்குவரத்து எல்லாம் தகப்பனே ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய ஆண்டவரே அப்பா குடும்பங்களையும் அவருடைய சந்ததிமார்களையும் ஆண்டவரே எல்லா அபிஷியல்ஸையும் ஆண்டவரே கவர்மெண்ட் செக்டர்ஸையும் பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாரையும் ஆண்டவரே சிறு தொழில் செய்து ஆண்டவரே பெரிய தொழில் செய்கிறவர்கள் வரைக்கும் உள்ள எல்லாவரையும் கர்த்தாவே இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அற்புத அதிசயமானவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தரும் நித்திய பிதாவும் சமாதான பிரபுவும் ஆகிருப்பவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா அதற்காக ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் ஆண்டவரே இந்த தேசத்தை நீர் வைத்து பாதுகாத்து வருகிறேன். இது போல ஆண்டவரே அப்பா அந்த தேசத்துக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தாவே காத்தரலும். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த தேசத்துக்காக வேலையை தேடி வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவரை நிறைவாக்குகிற தேவன் நீர். ஆண்டவரே, அவர்கள் தங்கள் படிப்பையோ தங்களுடைய திறமையோ தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ எல்லாவற்றையும் ஆண்டவரை ஒதுக்கி தள்ளிவிட்டு முதலில் அதை ஆண்டவரே பின்னாலே வைத்து தேவனை உண்மை முன்னே வைத்து ஆண்டவரை இடத்திலே தங்கள் மன்றாட்டுகளையும் ஜபங்களையும் இடத்திலே வைத்து தேவனை சித்தத்தின்படி ஆண்டவரை என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசத்துடன் ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவரை நீர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் பிலிப்பியரிலே நீர் அப்படியாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்துக்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, ஆமாண்டவரே, என்றால் வேலை கிடைத்த ஆண்டவரே வந்துவிட்டு வேலை கிடைக்கவில்லையே என்கின்ற அந்த ஒரு கவலை ஆண்டவரே ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள எல்லாரும் சொல்லலாம். ஆனாலும் இந்த சமூகத்தை வைத்து நாங்கள் நிற்கும் பொழுது ஆண்டவரே சமாதானத்துடன் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொன்ன சமாதான கர்த்தரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேசத்தையும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா அவர்கள் நாட்களிலும் ஆண்டவரை நடத்தி வருகிற எல்லா ப்ராஜெக்ட் ஒர்க்குகளையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சொந்த தொழில் செய்கிற எல்லா முதலாளிகளையும் இந்த கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நன்றி 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 இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த தேசத்திலே அவருடைய திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக காணப்பட தகப்பனே உதவி புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே மிரட்சியும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். அண்டை நாடுகளாக எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸையும் கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். இன்றும் ஆண்டவரே இன்னமும் இந்த ஹமாஸ்லே ஆண்டவரே அப்பா காத்தாலே நடக்கிற எல்லா விதமான
ஆண்டவரே சண்டைகளுக்காக, சச்சரவுகளுக்காக, ஆண்டவரே நிம்மதி இல்லாத நிலைமைக்காக எல்லாவற்றுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா, உலகத்தை சமாதானத்தை தேவனே தந்தள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். அண்டை நாடுகளுக்குள்ளே ஆண்டவரே சமாதானம் இல்லை ஆண்டவரே. அப்பா, ஒரு நாட்டுக்குள்ளே ஆண்டவரே ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ஆண்டவரே மதத்துக்கு விரோதமாக மதம், நாடுகளுக்கு விரோதமாக நாடுகள் இப்படியாக பிரிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சத்ருவானவன் இப்படியான காரியங்களிலே அவன் களி கூறுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதிலே ஆண்டவரே அப்பா, அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் ஆண்டவரே இடைநிலை மக்களாக, தாழ்த்தப்பட்ட மக்களாக ஆண்டவரே காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனே அப்பா, ஏழைக்கு இருந்துகிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே அப்பா, சோதிக்கிறோம் ஆண்டவரே. உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் மறுவெடுக்காமலும் ஆண்டவரே தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளாமலும் அவன் தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனுக்கு பதில் தருகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தகப்பனே நீர் காத்து வரும் கிருபைக்காக மக்கள் என்று செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் தயவுள்ளவரும் நீடிய பொறுமை சார்ந்த கிருபையுள்ளவருமாய் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாடுகிறீர். அதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த வேளையிலும் அப்பாவும் உம்முடைய கிருபையை நாங்கள் எண்ணி ஆமாண்டவரே உம்முடைய வார்த்தைகளை வாசித்து ஆண்டவரே நாங்கள் ஆமாண்டவரே உம்முடைய கிருபையை, உம்முடைய இரக்கத்தையும், உம்முடைய தயவும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் ஆம், நமக்கு நிலைவரமான நகரம் நமக்கு இல்லை. அல்லேலூயா, வரப்போகும் நகரையே நாடுகிறோம். அல்லேலூயா, ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போக நகரையே நாடுகிறோம். இயேசுவை உயர்த்தும் ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் செலுத்த வேண்டும். அல்லேலூயா, ஆமாண்டவரே. நன்றி அறிதல் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆகையால் தான் லூக்கா 6 கூட ஆமாண்டவரே நன்றி அறியாதவர்களும் ஆண்டவரே துரோகிகளுக்கும் ஆண்டவரே அவர் இறக்குகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. காண்கின்ற உலகம் இது நமக்கு இல்லை, காணாத பரலோகம்தான் நமக்கு குடியிருப்பு. ஆகையால் ஆமாண்டவரே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். காண்கிற உலகம் இது இல்லை, காணாத பரலோகம்தான் நமக்கு குடியிருப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இந்த செய்திகளை கேட்க வருகிறவர்கள் ஆண்டவரே ஆமாண்டவரே இதில் கூடி நிற்கிறவர்களுக்கு கோடான கோடி நன்மைகள் உண்டாகி இருக்கும்படியாய் இந்த கிருபையின் நேரத்தை ஆண்டவரே தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். பாருங்க, தேவன் நமக்கு எவ்வளவு ஈவை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, மறு ஜென்மமும் நிலைத்திருத்தலும். அல்லேலூயா, நமக்குள்ள ஒரு மறு ஜென்மம் இருக்குது. அது இருந்தால்தான் ஆமாண்டவரே நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் இப்பொழுதே ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அவரை இல்லாமல் பரலோகத்தில் ஒருவரும் பிரவேசிக்க முடியாது. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாக இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆகையால்தான் ஆண்டவரே இந்த மார்க்கை 22:21 எடுத்து நாங்கள் வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்வோம். அல்லேலூயா, மறுஜென்மம் நிலைத்திருத்தலும். அல்லேலூயா, ஏனால் நமக்கு மறுஜென்மம் உண்டு. அல்லேலூயா, இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரர் ஆக்கி இருக்கிற தேவாதி தேவனை அல்லேலூயா தேவாதி தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். அல்லேலூயா, சோத்திரம். மார்க்கு 2:21. அல்லேலூயா. ஒருவன் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைந்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், கீறலும் அதிகமாகும். ஆமென். பாத்தீங்களா, ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அது இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாக கிழிக்கும். அல்லேலூயா, பீறலும் அதிகமாகும். ஆகல்தான் ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய புதியது இடத்துல ஆண்டவரே ஆமாண்டவரே அல்லேலூயா, ஆமாண்டவரே பழைய வஸ்திரத்தை இணைக்க மாட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆகல்தான் ஆண்டவரே தீய ஆமாண்டவரே எண்ணங்களும், தீய சிந்தைகளும், தீய பழக்க வழக்கங்களும், தீய திட்டங்களும், தீவிரவாதமான எண்ணங்களும் ஆண்டவரே அப்பா ஆமாண்டவரே அழித்து விடுவதாய் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அதை நாம் ஆண்டவரே அதோடு கூட நம்ம இணைய முடியாது. அல்லேலூயா, அதோடு கூட இணைந்தால் நமது ஆமாண்டவரே அதிகமாக பீரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா,
ஆமாண்டவரே அதிகமாக கிழிக்கப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால ஆமாண்டவரே இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் சிக்கிக்கொள்ளாது இருக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா தேவனுடைய உதவி தேவை. ஹல்லேலூயா. ஆகையால்தான் ஆண்டவரே லூக்கா ஆமாண்டவரே மார்க் 2:22 எடுத்து வாசிப்போம். அதிலேயே ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். ஆமென். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஏன் தேவன் எல்லாவற்றையும் வெவ்வேறாக பிரித்து நமக்கு ஓமையாக சொல்லி ஆமாண்டே அதை புரிய வைக்கும்படியாக தேவன் எவ்வளவு கிருபையை சொல்லுகிறார். அதே மத்தேயு 9:16 வாசிப்போம். 16-17 ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கின்றதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு தெளிவாக சொல்றார் பாருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒருவனும் புது ரசத்தை பழைய துருத்திகள் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ஹல்லேலூயா. ரசம் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே ஆமாண்டவரே லூக்கா 5:36-39 வரைக்கும் வாசிப்போம். அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் அதை தான் உவமையாக சொல்றார், நேரடியாக சொல்றார், புரியும்படியாய் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் பெருமூச்சில் வேண்டுதல் செய்கிறபடினால்தான் இந்த நாளிலும் இந்த செய்தி மறுபடியும் நமக்கு வருகிறது. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் ஹல்லேலூயா இந்த நற்செய்தி சுவிசேஷமாக எங்கு பிரசங்கிக்கப்படும் அதனுடைய முடிவர் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அகலன் மௌனமாயிருக்காதே மகனே மகளே, மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே மௌனமாயிருக்காதே மௌனமாயிருக்காதே, நீ இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழைப்பாயே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இது ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. மௌனமாயிருக்காதே மகனே, மௌனமாயிருக்காதே மகளே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான் இதுதானே. உலகம் இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. மௌனமாயிருக்காதே மகளே, மௌனமாயிருக்காதே மகனே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது. கணக்கு கேட்கும் இயேசு வருவார், மௌனமாய் பாயும். கணக்கு கேட்கும் இயேசு வருவார், வெறுங்கையாய் நிற்பாயும். மௌனமாயிருக்காதே மகனே, மௌனமாயிருக்காதே மகளே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. ஆகதான் தேவ பிள்ளைகளே,
நாங்கள் அனுதினம் உங்களோடு எப்பொழுது நாங்கள் சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிக்கும் போது பிதாகுமார் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறுங்கள். ஆமா ஆண்டவரே, ஞானஸ்தானம் ஆண்டவரே, ஞானம் வந்த பிறகு திருப்பு ஞானஸ்தானம் அல்ல, ஞானஸ்தானம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகி தெய்வாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே பிதாவின் நீதியை நிறைவேற்றும்படியாய் ஆமாண்டவரே தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்க நாம் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஆகையால்தான் இந்த காலங்களில் இந்த சுவிசேஷ நற்செய்தியாக பரவி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே, சபைகளிலும் ஆமாண்டவரே, ஆர்சி சர்ச்சுகளிலும் ஆண்டவரே, இந்த சுவிசேஷ நற்செய்தியாக ஆண்டவரே, ஆமாண்டவரே, முன்பையெல்லாம் ஆமாண்டவர் 2-3 நிமிடம் சுவிசேஷத்தை வாசித்து மடக்கி வைத்துவிட்டு அவர்கள் சடங்கு ஆச்சாரத்திற்கு செல்வார்கள். இப்பொழுது அப்படி அல்ல. ஆமாண்டவரே தீர்க்க தரிசனமாக ஆண்டவரே இப்பொழுது பைபிளை திறந்து வைத்து பைபிளை காண்பித்து எல்லோரும் பைபிள் கொண்டு வர வேண்டும், பைபிளை வாசிக்க வேண்டும், பைபிளில் உள்ள அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வார்த்தைகளை 15 நிமிடம் வாசிக்கிறார்கள். 1/2 மணி நேரம் அதை பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். நீங்கள் போய் இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியாக ஆமாண்டவர் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள், அவர்களை பிதாகுமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள் என்று இந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இது ஆர்சபியில் ஆமாண்டவரே ஃபாதர்களும் ஆண்டவரே அல்லேலூயா அங்க வருகிற ஜனங்களுக்கும் இந்த உபதேசமாக இருக்கும் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் அப்பா. ஏனென்றால் ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தீர்கள், நல்லது. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஞானம் வந்திருக்கிறது. ஆண்டவரே, ஞானம் உங்களை புத்தியை தெளிவாக்குகிறது. இது நீங்கள் ஆண்டவரே தேவனுடைய சித்தமாக இருக்கு, தேவனுடைய திட்டமாக இருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே வழி, இயேசு கிறிஸ்துவே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆமாண்டவரே பரலோகத்தில் சேர்க்க வல்லவர். ஆகையால் பிதாகுமார் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஆமாண்டவரே வருங்காலங்களிலே ஆமாண்டவரே ஃபாதர்களும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து எல்லாரையும் ஆண்டவரே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக கட்டளையிடுவார். ஆமாண்டவரே சிறியோரிலிருந்து பெரியவர் வரைக்கும் ஆண்டவரே ஞானம் வந்தவர்களிருந்து முதியோர் வரைக்கும் அல்லேலூயா 100 வயது சென்றாலும் சரி அவர்களும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லேலூயா. ஏனென்றால் தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோவான் 3:3 எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இனி காலம் செல்லார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோவான் 3:3. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பாத்தீங்களா எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆகையினால் அல்லேலூயா மீண்டும் சொல்லுகிறார் பாருங்க. அதே 3:5 எடுத்து வாசிப்போம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதே 4 எடுத்து வாசிப்போம். அதற்கு நிக்கதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா அந்த பாதகன் வேத பாதகர் அவர் தேவ எப்படி நான் முதிர் வயதாக இருக்கிறேன், எப்படி மறுபடியும் போய் தாயின் வீட்டில் பிறக்க கூடும் என்று அல்லேலூயா. ஆமாண்டவர் எப்படி நான் மறுபடியும் ஜெனிப்பிக்க கூடும் என்று அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆணித்தரமாக அழுத்தமாக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால்தான் தேவன் சொல்லுகிறார், அதற்கு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டுள்ள ஜனங்களுக்கு எப்படி அது தெளிவாக சொல்லுகிறார் பாருங்க. அதே 3:6 வாசிப்போம். மாம்சத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எவ்வளவு தெளிவாக சொல்ல. மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் யோவான் அதே 3:7 நாங்கள் எடுத்து வாசிப்போம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்களா? அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய சித்தங்களும் திட்டங்களும் நிறைவேறும் அளவும்
அவர் நீடிய பொறுமை சார்ந்த தயவு அன்பு இரக்கம் மனதிற்குத்தோடு நம்ம வாழ்க்கை பகுதியில் அசிவாடை கொண்டிருக்கிறார். ஆகையால் ஜாதி மத பேதமின்றி ரத்த சிந்திருக்கிறார். ஆகையால் எல்லாருக்கும் எல்லாமானார், எல்லாருக்குள்ளும் அவர் வாசம் பண்ண ஆவலாய் இருக்கிறார். எல்லாரும் அவரை ஆமாண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரையே நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தமாக தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீ தேவனுடைய அதிலே ஆண்டவர் யோவான் 4:10 எடுத்து வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. பாத்தியா, நீங்கள் ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று. ஏன்னா அங்க ஒரு சமாரி ஸ்திரீ வருகிறாள், அவரிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், நீ ஏன்னா அது கிணற்றண்டையில் அவர் போய் நிற்கிறார். சீசர்களோ உணவு கொள்ள முடியாது வெளியே போயிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்தில் போயிருக்கும் போது அந்த சமாரிய ஸ்திரீ அங்கு நின்று ஆண்டவர் தண்ணீர் இறைக்க வந்த போது அவரிடத்தில் தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பது. ஏனால் அவள் கேட்கிறார், நீ யார்? அல்லேலூயா என்று, நீ மெசியாவா என்று. அல்லேலூயா. அவளை அறியாமல் இருக்கிறார், யார் அவரிடத்தில் பேசுகிறார் என்று. அப்பொழுதுதான் சொல்றார், தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறியாதபடினால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். எப்படி நான் தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிற இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் ஆமாண்டவரே, அல்லேலூயா. ஆமாண்டவரே, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அல்லேலூயா. ஆகதான் தேவன் சொல்லுகிறார் பாருங்க. அதே 4:14 வாசிக்கிறோம். அதே 4 யோவான் 4:14. அல்லேலூயா. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலமும் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற நீரூற்றாக இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவிய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது நமக்குள்ள ஒரு கொழுந்துவிட்டு எறிகிற காரியமாக இருக்கும். நமக்குள்ள உற்சாகப்படுத்த, நம்மளை பலப்படுத்துகிறதா, நம்மளை திடப்படுத்த, நம்மளை பாதுகாக்கிறது வார்த்தையாக இருக்கிறது தேவஜனங்களை. ஆகல்தான் வேதத்தை அனுதினமும் வாசிங்க, வேதத்தில் அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் அறிவோம், மற்றவர்களை அறிவிப்போம், நாம் உணர்வோம், மற்றவர்களை உணர்விப்போம், நாம் புரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கு புரிய செய்வோம், நாம் தெரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ள செய்வோம் என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஏன்னா சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்காது. ஆனால் நம்மேல் வைத்த அன்பை பாருங்க, தேவனுடைய கிருபையை பாருங்க. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லியிருக்கார் பாருங்க. அல்லேலூயா. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இயேசுவை சிலுவையிலே நமக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இயேசு ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, இயேசுவை நம்பினவர் கைவிட மாட்டார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாம் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, இயேசுவல்லோ நம்மை தெரிந்து கொண்டார். நாம் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை, இயேசுவல்லோ நம்மை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்றுமல்ல இன்றும் அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே
தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென் 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 ஆமென். ஆகல்தான் ஹல்லேலூயா. அதே யோவான் ஹல்லேலூயா 5 ஆமாண்டவரே 5:24 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. என் வசனத்தை கேட்டு தேவனுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் பிதாவை குறித்து எவ்வளவு மேன்மை பாராட்டுகிறார் பாருங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் தீர்ப்புக்கு உட்படாமல் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான். எவ்வளவு கிருபையான காலங்கள். அல்லது இந்த இரக்கத்தின் காலத்திலே தேவனை அறிந்து கொள்வது நமக்கு எவ்வளவு ஆமாண்டவர் தேவையாய் இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு இந்த உலகம் பர்மனன்ட் இல்லை ஆண்டவரே. மறுமைக்கு நாங்கள் சொந்தக்காரராய் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மா வெளியேறப்பட்ட. அதனால தான் தேவன் சொல்லுகிறார் அல்லேலூயா ஆமென், நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை ஆண்டவரே நம்மை இருளில் இருந்த நம்மளை வெளிச்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் இருளில் வாழ்கிற ஜனங்களாய் இருந்தால், தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்குள்ள ஒரு ஒளி இருப்பதை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மெய்யான ஒளி உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போம் யோவான் 8:12. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். எவ்வளவு கிருபை வார்த்தை, எவ்வளவு கிருபையான காரியம், எவ்வளவு நல்ல ஒரு காரியம். இதை நாம் புரிந்து கொள்ள முடியாதா? இதன்படி நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உருவாகாதா? உங்களால் முடியாதா? ஆனால் தேவனால் கூடும். அல்லேலூயா. ஆகவே தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள். தேவனே, என் ஜீவனே, என் பலனே, என் அரணே, என் கோட்டையே, என் தஞ்சமே, என் அடைக்கலமே, என் ஆபத்து கடந்த அணுகலமே, உண்மை நம்பி இருக்கிறப்பா. என் மேல் இரக்கமாயிர, பாவியாக என் மேல் கிருபையாய், என் பாவங்களை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். குறைவுள்ளவனாலும் கூடவே இருக்கிறார். ஆமாண்டவரே அல்லேலூயா. மங்கி இருக்கிற அணைக்காமலும் நெருந்த நாளை முறிக்காதவர் ஆண்டவரே. பலவீன் என்று தள்ளிவிடாமல் பலத்தினால் இடைக்கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகில்தான் நான் உலகத்தில் ஒளியாய் இருக்க என்னை பின்பற்றுகிற இருளில் நடாமலும் ஒளியை அடைந்திருப்பான். ஆமான் ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா. ஆகதான் அல்லேலூயா. யோவான் 17:2 கூட நாங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிதாவே வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவரும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆமென் அல்லேலூயா. பாருங்க, தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவர்.